ஒரு மனிதனாக எனக்கு அன்னைக்கு பெரிய விஷயமா தோணுச்சு. அது யாருமே நம்ம வீட்டில் வரல, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தப்போ அப்படி நின்னாரு பாருங்க. அந்த இடம் அவ்வளோ பெரிய தூக்கலாக இருந்துச்சு. கண்டிப்பாக அண்ணனை என்றைக்குமே மனசில் இங்கே இருப்பார். நிறைய பீப்புளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாது சார். நீங்கள் இப்போ சொல்கிறீங்க பிகாஸ் கிரிட்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பாலிடிக்ஸில் வரதுக்கு அப்போ தான் போயிட்டு சோஷியல் இஷ்யூஸ் பேசுகிறாங்க. பட் ஆக்சுவலாக ட்ரூத் ஆப்போசிட்டாக இருக்குது. சோஷியல் இஷ்யூஸ் ரொம்ப வருஷமாக போயிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சால்வ் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் ஹி வாண்ட்ஸ் டு என்டர் பாலிடிக்ஸ் அண்ட் ஹி ஹேஸ் என்டர் பாலிடிக்ஸ் வித் அ பிக் பேங். இந்த மாதிரி விஷயங்கள் பீப்புளுக்கு தெரியாது சார். இல்லை நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் சார். என்னென்னா சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய கார் ஜம்பில் ஒரு ஃபைட்டர் இறந்துட்டார். இந்த மாதிரி ஃபைட்டர் இறந்துட்டார். ஸோ எல்லாருக்குமே இந்த நிகழ்வு தெரியும் இல்லையா? நம்ம சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி விஷயங்கள் ஷேர் பண்ணும்போது விஜயன் எனக்கு கால் பண்ணாங்க, பர்சனலாக கால் பண்ணி, என்னாச்சியா? ஏன்னா அவர்லாம் விஜயனுக்கு ரொம்ப க்ளோஸ். அந்த டிரைவர் ஒரு சாதாரண ஃபைட்டர் சார். உங்கள் லெவலில் இப்போ நம்ம லெவலில் பார்த்தா அவர் ஒரு சாதாரண ஃபைட்டர், எங்கள் லெவலில் பார்த்தா அவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிரைவர். அவர் எங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் அவ்வளோ பெரிய கொடி தூக்கி நிப்பாட்டி இருக்கிறவர் அந்த ராஜுங்கிற ஃபைட்டர். ஏன்னா இன்னைக்கு ஃபைட் மாஸ்டர்ஸுங்கெல்லாம் இவ்வளோ பெரிய உயரத்தில் ஒரு இந்தியா லெவலில் பாம்பேல ஹிட்டில் இருக்கிறாங்க, தெலுங்குல ஹிட்டில் இருக்கிறாங்க, இன்டர்நேஷ்னல் லெவலில் நாங்கள்லாம் இவ்வளோ பெரிய பேரில் இருக்கிறோன்னா அந்த ஒரு சின்ன ஃபைட்டரோட அவருடைய அந்த வேலை தான், அந்த ஒர்க்கில் தான் நாங்கள் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் கார் ஃப்ளை ஆகும், கார் ஜம்ப் ஆகும், பைக்கு ஜம்ப் ஆகும். இதுக்கெல்லாம் காரணம் அந்த ராஜுங்கிறவர். ஸோ இவர் தவறிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப மனம் உடைஞ்சு போயிருக்கிறப்போ அன்னைக்கும் அவர் கால் பண்ணார் விஜயன். என்னடா இது எப்படி நடந்துச்சு, என்னன்னா இது அவர் ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக கால்குலேட் போட்டு பண்ணுவார். எப்படி அப்ப நான் பேசினேன், இல்லைண்ணா என்ன நடந்தது, சரி அவங்க ஃபேமிலி எப்படி இருக்கிறாங்க, இல்லைன்னா ஒரு பையன் பொண்ணு இருக்காங்க, இந்த மாதிரி பையன் இங்கே இருக்கிறாங்க படிக்கிறாங்க, சரி ஏதாவது சப்போர்ட் வேணா எனக்கு ஃபோன் பண்ணி கேளு அப்படின்னு சொன்னது அவர் தான் முதல்ல. நான் இதை பதிவு பண்ணியிருக்கிறேன், நான் இன்டர்வியூவில் நான் இதை பதிவு பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா கூட இருக்கிறவங்க தானே. இப்போ ஃபர்ஸ்ட் முதல்ல கூட இருக்கிறவங்களை நம்ம பார்க்கணும். கூட இருக்கிறவங்க அவர் பார்க்காம இல்லை, ஒரு நிகழ்வு நடந்த உடனே அது யார்கிட்ட கேட்கணும், என்ன அதுக்கு சரி பண்ணணும் அப்படிங்கிற தாட் உள்ள வரதான். எப்பவுமே அந்த விஷயத்துக்கு அவர் முன்னாடி நிற்பார். பிளாட்ஸ் எல்லாம் 12-15 லட்சம் சொல்றாங்கல்ல, அது வெளியே பாப்பப்பட்டி பிரிவு KIT காலேஜ் பக்கத்துல ஸ்ரீ பேபி ப்ளூ ஜேல just 8.9 lakhsல ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் சரியான டெசிஷன். Call 9600 831182.